பேச போகிறோம். யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமாம், ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் நம்ம தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படியே யாரையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். நாம் தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோம். மனிதர்களை அல்ல, நாம் தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். இந்த ஆரம்ப நேரத்திலே அவரை நோக்கி பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். அப்பா, எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவரை பார்த்து சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அவரை உயர்த்தும் பொழுதே ஒரு கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். இடத்தை கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளுவதாக. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா இயேசு, அப்பா, நான் உமது பிள்ளை. அடே, அவரை மாத்திர உயர்த்துங்கள். மூடி அவரை மாத்திர உயர்த்துவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. அவரை பார்த்து சொல்லுங்க, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வி எங்களை. இறுதி வரை நடத்தி. கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை. இயேசுவே, அப்பா, நான் உமது பிள்ளை. சொல்லுவோம், அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு, அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை. ஆடும் பொழுது மூடிக்கொள்ளும் கிருபை இந்த இடத்தை மூடுவதாக. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். அப்பா, நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. உண்மையா
உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. சொல்லுவோம், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லை. கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உங்க பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானமாக விட்டுறாதீங்கப்பா. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அவரை உயர்த்தி பார்க்கலாம். இதை மாத்திரம் சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. எங்களை அவமானமாக விட்டுறாதீங்க. அவமானம் உங்க கரம் எங்களை மூடிக்கொள்ளுவதாக. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் நான் உங்க பிள்ளை. அப்பா நான் உமது. இதை சொல்லும் பொழுதே எப்படி தகப்பன் தோளின் மேல் சுமந்து செல்லுவாரோ அதே போல கர்த்தருடைய கரம் உங்களை சுமந்து செல்லுவதாக. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ராஜா உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்க. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் உங்களை நோக்கி அநேக துன்பங்கள் சேர்ந்து. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்க. என்னை அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்க. கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை. நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம், அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவரை துதிங்க பார்க்கலாம். நீங்க மாத்திரம் துதிங்க, அப்பா நான் உமது பிள்ளை. ஆவியானவரை கிரியை செய்வீராக. அப்பா நான் உமது பிள்ளை. நீர் மாத்திரம் பெருகணும், நீர் மாத்திரம் பெருகணும். இடத்தினுடைய அட்மாஸ்பியரை மாற்றுவீராக. உமது கரம் கிரியை செய்வதாக, உமது கரம் கிரியை செய்வதாக, உமது கரம் கிரியை செய்வதாக. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும், அப்பா நான் உம்முடைய பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. எங்களை அவமானமாக்க விட்டுறாதீங்க, எங்களை அவமானமாக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஏன்னா நான் உமது பிள்ளை, நான் உமது பிள்ளை, நான் உமது பிள்ளை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் சிரசின் மீது வைத்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா இந்த இடத்துல முழுவதுமாய் நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா எங்க பக்கத்துல நீங்க நில்லுங்கப்பா, எங்க பக்கத்துல நீங்க நில்லுங்கப்பா. எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. இந்த இடம் முழுவதும் நீர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. ஆண்டவரே பேர் பேராய் சந்தித்து நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், ஆண்டவர் பேச சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் பேச சொல்லி சொன்ன வார்த்தையின் தலைப்பு
அற்பமான பாத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், அற்பமான பாத்திரம். ஆமாம், ஆண்டவர் என்னன்னு தெரில, ரொம்ப நாளாக இந்த ஒரே வார்த்தைகள் தான் காதில் மறுபடியும் விழுந்து கொண்டே இருந்துச்சு. அற்பமான பாத்திரம். ஆமென். ஒருவேளை இன்றைக்கி இந்த ஸ்தலத்தில் யாராவது ஒருவர் அப்படி ஒரு அற்பமாக எண்ணப்பட்டு, அநேகரால் தலைகுனியப்பட்டு, ஆமாம், அநேகரால் குற்றம் சாட்டப்பட்டு ஒருவேளை இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக பேச இந்த வார்த்தையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு பேசுவாராக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28. ஆமே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஆமே, ஆமே, ஆமே. அடுத்து 28. அல்லேலூயா. ஆமே, 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 ஆமேன். ஒரு விஷயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நல்ல சத்தமாக வாசிப்போமா? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கி இந்த ஸ்தலத்தில் அநேகரால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சிலர் இருப்பீர்களே. ஆனால் ஒரு சிலர் ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டவர்களாய் அநேகர்னால குறை சொல்லப்பட்டு தம்பி, நான் அவங்களுக்கு நல்லது தான் தம்பி செஞ்சேன், அவங்களுக்கு நான் என்னால் பண உதவி செய்ய முடியலைனாலும் என்னால் முயன்ற என்னுடைய காரியங்கள், என்னுடைய உதவிகளை நான் அவங்களுக்கு செஞ்ச தம்பி. ஆனால் அவங்க எனக்கு செஞ்சது என்னென்னா, என்னை பற்றி குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதும், என்னை குறித்து மற்றவர்களிடத்தில் தவறாய் பேசுவதும், என்னை குறித்து மற்றவர்களிடத்தில் குறை சொல்லுவதும், இழிவாய் பேசுவதும் என்னை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியமாக தான் தம்பி எனக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிலர் இங்கே இருப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு விசையாக கண்களை மூடி நாம் கரங்களை தட்டி தேவனை நோக்கி மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரமாக கண்களை மூடி அவரை துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஒருவராலும் நீங்க மதிப்பிடத்தக்கவர்களாய் இல்லாமல் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் நீங்க இருக்கலாம். ஒன்று நினைச்சுக்கோங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்களே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீங்களே. ஒருவர் உங்களை இழிவாய் பேசுவார்களே, ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யாராவது உங்களை குறை சொல்லுவார்களே, ஆனால் புரிந்து கொள்ளுங்க, தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரம் நீங்களே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீங்களே. இழிவாய் பேசப்படுவீர்களே ஆனால், அற்பமாய் எண்ணப்படுவீர்களே ஆனால், தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ அல்லவா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீங்களே. ஆமென், 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 ஆமென். அநேக போராட்டத்தோடு இருக்கலாங்க, கண்ணீரோடு கவலையோடு. தம்பி, நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை முடியுமா. ஆனால் நான் அநேகர் மத்தியில் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுறேன் தம்பி. அநேகரால் அற்பமாய் எண்ணப்படுகிறேன், அநேகரால் அற்பமாய் குறை சொல்லப்படுகிறேன், எல்லாராலும் இல்லாதவைகளை போல நான் அழைக்கப்படுகிறேன் தம்பி. ஒருவேளை ஆகார போல என்ற இடத்துல யாராவது ஒருவர் இருப்பீர்களே. ஆனால் ஆகாரை போல ஆபிரகாமை நம்பி இருந்தீங்க. ஆனால் ஆபிரகாமை நம்பி இருந்ததுனால துரத்தி விடப்பட்ட ஒரு அனுபவம். நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆகார போல சுற்றி பார்க்குறீங்க, ஒரே வனாந்திரம், பார்க்குற இடம் ஃபுல்லும் வனாந்திரம். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு நன்மையும் தெரியலையே தம்பி, கண்ணு கெட்டுற தூரம் வரையில ஒரு நன்மையும் தெரியலையே. பார்க்குற தூரம் முழுவதும் வனாந்திரமான ஒரு இடம், வனாந்திரமான
விரோதமான ஒரு இடம். என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது. அம்பெறுகிற தூரத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாயோ ஆகாரே, உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆகாரே, உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உனக்காக இதோ நீரூற்றை அவர் கட்டளையிடுவாராக. ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவாராக. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் மாத்திரம் தேவனை ஒரு விசையாக துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஓ, நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே, உங்கள் பக்கத்திலே. ஓ, கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தமும் உங்களை வழி நடத்துவார். இவர் மரண பரியந்தமும் உங்களை வழி நடத்துவார். மரண பரியந்தமும் உங்களை வழி நடத்துகிற தேவன். ஆபிரகாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆபிரகாம் உங்களை துரத்தி விட்டு இருக்கலாம், நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை அற்பமா எண்ணி இருக்கலாம், ஆனால் உங்களை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிற காரியம், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். வார்த்தையை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் மாத்திரம், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க, தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. இந்த ஆரம்ப நேரத்தில் தேவன் ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகாரே, நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல, நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல. உன்னை காண்கிற தேவன் உன் வலது பரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை காண்கிற தேவன் இதோ உன் வலது பரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளை சாகிறதை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூரத்தில் போய் நிற்கலாம். ஓ, பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கலாம். நான் பார்க்க முடியாது, என் பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு வந்து இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளையை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். ஏன் திரும்ப திரும்ப தேவன் இதையே சொல்ல வைக்கிறார்னு தெரியல. உங்களை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே உண்டு, உங்களை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்திலே உண்டு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது, நிச்சயமாகவே உங்கள் கரத்தை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். உங்கள் கரத்தை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார், உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறாருங்க. குறை சொல்கிறவங்க சொல்லட்டும், குறை சொல்கிறவங்க சொல்லட்டும். இந்த உலகம் உங்களை அற்பமாக எண்ணிச்சோ, இந்த உலகம் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சோ, இந்த உலகம் உங்களை இழிவாய் பேசி கொண்டு இருந்துச்சோ, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம் நீங்களே, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதான முத்திரை மோதிரம் நீங்களே. சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் தெரியுமா சில சத்துருக்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்தும் பிரித்து போடாமல் இருக்கிறாரு தெரியுமா? ஏன் தெரியுமா தேவன் இன்னும் சில சத்துருக்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்னும் எடுத்து போடாமல் இருக்கிறாருன்னா, காரணம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சத்துரு என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், என்னை அற்பமாக எண்ணுகிறான், என்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒன்று நினச்சிக்கோங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தும்படியாகவே சில ஆமான்களை உங்கள் மத்தியில் தேவன் வைத்திருக்கிறதற்கு காரணம், அந்த ஆமானுக்கு முன்பாகவே உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வதற்கு, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வதற்கு. ஆமென் அப்பா, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறேங்க சத்தமாய். அல்லேலூயா, ஆமென். தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமே, ஆமாம். ஏங்க, மற்றவங்களால் நிறைய அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தின் மத்தியில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் ஏதோ அவங்க ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க தம்பி, அவங்க என்னைய ஒருமானி பேசிட்டாங்க தம்பி, அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாங்க. அவமானத்தின் மத்தியில் இருக்கலாம், நிறைய பேரால் இழிவாய் பேசப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார்.
எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்ம ஒரே நபரை மாத்திரம் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரே நபர், அற்பமாக எண்ணப்பட்டவன், ஆமாம், புறக்கணிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்படுவது அவனுடைய தகப்பனுக்கே பிரியமில்லாமல் இருந்தது. அந்த ஒரே நபரை மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஜீசஸ். ஆதியாகமம் 48 அதனுடைய 12-13 ஒருவர் வாசிக்கலாம். 12-13. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஆமென். மீண்டும் ஒரு முறையாக சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்திற்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஆமாம், இந்த அதிகாரத்தில் மொத்தம் 4 நபர் வராங்க. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 4 நபர் வராங்க. இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு. முதல்ல யாக்கோபு வருகிறார். அடுத்ததாக யோசேப்பு என்கிற பாத்திரம், அடுத்து மனாசே, எப்ராயிம். இவர்கள் இருவரும் யோசேப்பினுடைய குமாரர்கள். மூத்தவன் பெயர் மனாசே, இளையவன் பெயர் எப்ராயிம். ஆமாம், இதில் பார்க்குறோம் இஸ்ரவேல் வயதாகி கொண்டிருக்கிறார். யாக்கோபு வயதாகி கொண்டிருக்கும் பொழுது அதில் பார்க்குறோம், யாக்கோபு வயதாகும் பொழுது யோசேப்பை அழைக்கிறாரு. உன்னுடைய குமாரரையும் நீயும் வா, நான் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறார். அப்போது கொண்டு வரும் பொழுது தான் அந்த 12வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்திற்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஆமாம், இந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமாம், இதில் பார்க்குறோம், எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராய் விட்டான். தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராய் விட்டான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்க்குறோம், மனாசேயை தன்னுடைய இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராக விடுகிறார். ஆனால் எப்ராயிமை இடது கைக்கு நேராய் விடுகிறார். ஆமாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வலது கையை ஒரு அர்த்தம் என்னென்னா, அந்த வலது கை என்பதற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கரம். ஆமாம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு கரம். நம்ம எல்லாரும் விருப்பப்படுகிற காரியம், பெரியவங்களுக்கு ஏதாவது கை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வணக்கம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, என்ன வாங்கினாலும் கொடுத்தாலும் எதில் தான் கொடுப்போம்? வலது கரத்தில் தான் நம்ம எதுனாலும் கொடுப்போம். அப்போது இந்த வலது கரம் எதற்கான ஒரு அடையாளம்னா, ஒரு மதிப்பிடத்தக்கது, ஒரு அற்பமாக எண்ணப்படாத ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு கரம் இந்த வலது கை. ஆனால் அதே சமயம் இந்த இடது கை நம்ம எதற்கு பயன்படுத்துவோன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இந்த இடது கை அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு கரம். இது அவ்வளோவா எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. எல்லா விஷயத்துக்கும் இந்த வலது கையை எடுத்து பயன்படுத்த முடியாது, இந்த இடது கையை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆமாம், இந்த இடது கை எல்லா விஷயத்துக்கும் இது பயன்படுதாது. இதே நீங்கள் ஏதாவது பெரியவங்க கிட்ட போய் ஏதாவது காசு இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை வாங்க போகும்போது உங்கள் இடது கையை நீட்டி பாருங்கள். ஆமாம், கன்னத்திலே ஒன்று விட்டுருவாங்க. ஆமாம், கன்னத்திலே ஒன்று விட்டுருவாங்க. காரணம், இது அற்பமாக. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 4ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது டீச்சர் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. ரேங்க் கார்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நேமாக வாசிக்கும் பொழுது என்னுடைய நேமும் வருது. அப்போது நான் ஓடியே போய் அவசரத்தில் என்னோடய இடது கையை நீட்டிட்டேன். உடனே மேடம் பார்த்து, கெட்ட வார்த்தை போடாத ஒரு காரியம்தான், கெட்ட வார்த்தை மட்டும்தான் போடலை, அந்த அளவுக்கு திட்டுன்னு திட்டிட்டு, அப்புறம் உனக்கு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா, இடது கையை வச்சு தான் எல்லாருக்கிட்டையும் எதுனாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரேங்க் அட்டையை எடுத்து பின்னாடி தூக்கி வச்சுட்டு என்னைய கொஞ்ச நேரம் நிற்க வச்சாங்க.
நிற்க வச்சுட்டு எல்லாரோடைய ரேங்க் கட்டையும் அதுக்கப்புறம் தான் என்னோடய ரேங்க் கட்டை கடைசியாக வருது. அப்புறம் தான் என்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க ஒரு வார்த்தை, இனிமேல் நீ இந்த இடது கையை வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும் எதுக்கும் யூஸ் பண்ணவே கூடாது, உன்னோட வலது கையை மாத்திரம்தான் பெரியவங்ககிட்ட வாங்கும்போது நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போது ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, இந்த இடது கை ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு கரம். ஆமேன். இது வரைக்கும் புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா. ஆமாம், இந்த இடது கை எதற்கு ஒரு காரணம்னா அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு காரியம். எல்லாராலையும் இந்த இடது கையை சகிக்க முடியாது, யாருக்கும் இந்த இடது கை அவ்வளோவா பிடிக்காது. இந்த வலது கைனா எல்லாருக்கும் பிரியம், இந்த வலது கையினால் சாப்பிடுவோம், எல்லா காரியங்களும் இந்த வலது கைக்கு நம்ம வேலை கொடுப்போம். இங்கே நம்ம இப்போ பகுதிக்குள்ளாக வரலாம். இங்கே யோசேப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வலது கையினால் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராய் எப்ராயிமை நிறுத்துகிறார். ஆனால் மனோசேயை என்ன செய்கிறார் என்றால் தனது இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராய் விடுகிறான். இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்ராயிம். ஆமென். எப்ராயிமை குறித்து பார்க்க போகிறோம். எப்ராயிமை எதற்கு நேராய் விட்டார்னா ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கரம், இடது கைக்கு நேராய் விடுகிறான் யோசேப்பு. இன்றைக்கு கூட ஒரு சிலரை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு சிலர் நீங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானத்தில், ஒரு சிலர் உங்களை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம், உங்கள் குடும்பத்தை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம் பிடிச்சு தூக்கிட்டு அங்கே வந்து வச்சுருவாங்க. நீங்கள் என்ன தான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும், எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கே வெளியே போனாலும், ஜப கூட்டத்திற்கு போனாலும் உங்களை எங்கே தூக்கி வச்சுருக்கிறாங்க தெரியுமா? அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்காக தான் பேசி கொண்டு இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு இழுத்து கொண்டு யோசேப்பு விடுகிறானா மனோசேயை தன்னுடைய இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகி விடுகிறான். இதோடைய இந்த சாப்டரை வாசிக்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை ஃபுல்லும் எப்ராஹிமுடைய மனசு மேலே தான் இருக்குது. எப்ராஹிமுக்கு அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்? இது கூட சரிங்களாங்க. அந்த 17வது வசனத்தை பார்த்தோன்னா, தகப்பன் தன் வலது கையை எப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனோசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து. ஆமாம், தேவனே உங்களை சில நேரத்தில் ஆசீர்வதிக்க விருப்பப்படும் பொழுது, ஆனால் மற்றவர்களுக்கு அது பொறுக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தட்டி விடுகிறான் யோசேப்பு. ஆமாம், தன்னுடைய வலதுகரம், அப்பாவுடைய வலதுகரம் தன்னுடைய பிள்ளை எப்ராஹிமுடைய தலை மேலே இருக்குது. ஆனால் யோசேப்புக்கு அது பிரியமில்லை. அதில் போட்டிருக்கு பிரியமில்லாதபடியால். அவன் ஆசீர்வதிக்கப்படுவது யோசேப்புக்கு பிரியமில்லை. தன்னுடைய வலது கையினால் அவனை ஆசீர்வதிப்பது யோசேப்புக்கு பிரியமில்லை. அதனால தன்னுடைய தகப்பனுடைய கரத்தை தட்டி விடுகிறாரு. இவன் அல்ல மனோசே ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கு ஒரு சிலர் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ அல்ல, நீ அற்பமாக எண்ணப்பட்ட ஸ்தானத்தில் தான் நீ இருக்கணும். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம், உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவங்க வைத்திருக்கலாம். ஆனால் இங்கே தேவன் என்ன காரியத்தை செய்தார் தெரியுமா? 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனோசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனோசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. தேவன் தெளிவாய் பேசுகிற வார்த்தை, இந்த உலகம் உங்களை அற்பமா எண்ணப்பட்ட ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்தியிருக்கலாம். இந்த உலகம் உங்களை அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கலாம். எதற்கும் உதவாத ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் உங்கள் சிரசின் மீது அமர்வதாக, தேவனுடைய கரம் உங்கள் சிரசின் மீது இருப்பதாக. ஆமென். ஆமாம், அவருடைய கரம் உங்கள் சிரசின் மேலே இருக்குதுங்க. இந்த உலகம் உங்களை அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவங்க வைத்திருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானம், மறுபடியுமாய் சொல்லுகிற காரியம், அற்பமாக எண்ணப்பட்ட ஸ்தானம். அவமானத்தின் மத்தியில், ஒரு போராட்டத்தின் மத்தியில், அநேகரால் குறை சொல்லப்பட்டவர்களாய், அநேகர்களால் நிந்திக்கப்பட்டவர்களாய், புறம்பாய் தள்ளப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்களை அற்பமாய் எண்ணப்பட்ட ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தாலோ தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்வார் தெரியுமா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். அவரை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும், ஓ
ஜாதிகளின் அதிபதிகளோடு அவர் அமர செய்கிற தேவன். இந்த உலகம் உங்களை குப்பையில போடலாம், இந்த உலகம் உங்களை ஒரு சிகதியின் பகுதியில் உங்களை போடலாம். ஆனா கர்த்தர் அங்கே இருந்து உங்களை தெரிந்தெடுத்து ராஜாக்கள் மத்தியிலேயோ பிரபுக்கள் மத்தியிலும் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென், ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மாத்திரம் நல்லா சத்தமாக அல்லேலூயா. ஆமென். ஆமாம், பார்க்கிறோம் தன்னுடைய வலது கையினால் எப்ராயிமை இடது கைக்கு நேராய் விடுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாத்திரம் தாவீது ராஜா. நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான் தாவீதினுடைய ராஜாவினுடைய அந்த சம்பவம். அங்கே பார்க்குறோம் தேசத்திலே மிக உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசி, தேசத்திலேயே ரொம்ப விலை மதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். ஆமாம், யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்கு அவருடைய வீட்டுக்கு வருகிறார், தாவீதினுடைய வீட்டுக்கு. ஆனால் வீட்டு வேலை பார்க்குறவன் முதற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிறான். ஆனால் ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது எங்கே இருக்கிறான் தெரியுமா? ஏதோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், ஏதோ ஒரு மூலையில் வயல்வெளியில் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னா தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு இருக்கும், தேவைக்கு மாத்திரம் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். தாவீது வாழ்க்கையை பார்க்குறோம், தன்னுடைய வீட்டில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, ஒரு பெரிய ஒரு விழா நடக்குது. ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்படுகிற பாத்திரத்தை தேடி சாமுவேல் வந்திருக்கிறாரு, கொம்பு தைலத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆனால் அங்கே பார்க்குறோம் தாவீது அழைக்கப்படலை. தாவீது ஏதோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், வீட்டு வேலை பார்க்குறவன் முதற்கொண்டு வீட்டில் இருக்கிறான். ஆனால் தாவீது அழைக்கப்படலை. காரணம், தாவீது அற்பமாக எண்ணப்பட்டான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது. ஆமாம், அவ்வளவா தாவீதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய தகப்பன் தாவீதை அழைத்து சொல்கிறாரு, இதை போய் உன்னுடைய அண்ணன்மார்கள்கிட்ட போய் ஓடிப்போய் நீ கொடுத்துட்டு வா. தேவைக்கு மாத்திரம் அழைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு கூப்பிடலை. தாவீதை புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது. கொஞ்சம் கண்களை மூடி நம்ம ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அவரை நோக்கி பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு தாவீதை போல ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாங்க. அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு இழிவாய் பேசப்பட்டு அவமானத்தின் மத்தியில் நிந்தனையின் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். தாவீதினுடைய மனநிலைமையை நினச்சி பாருங்க, கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும். வீட்டு வேலை செய்கிறோம் முதற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிறானா. தாவீது அழைக்கப்படலை. காரணம், அற்பமாக எண்ணப்பட்டான் தாவீது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீதா இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே இருப்பீர்களே. ஆனால் தாவீதே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ மாத்திரமே. அழைக்கப்பட்டவர்கள் அங்கே கூடாரத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ அல்லவா. எண்ணெயின் அபிஷேகம், அந்த கொம்பு தைலத்தின் அபிஷேகம் சிலருடைய சிரசின் மீது ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட பகுதியில் யாராவது இருப்பீர்களே, ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சாமுவேல் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அந்த கொம்பு தைலத்தை அந்த அழைக்கப்பட்டவர்களுடைய சிரசின் மீது ஊற்றப்படல, ஏதோ ஒரு மூலையில் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதினுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகம் உங்களை அற்பமா எண்ணி புறம்பான இருளில் பள்ளத்தாக்கில் உங்களை தள்ளி விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்கிலே நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது புறக்கணிக்கப்பட்டவன் தான், அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் தான். அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நோக்கி தான் கர்த்தருடைய கரம் இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய சிரசை தான் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். அவனுடைய கண்களை தான் தேவன் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்.
அழைக்கப்பட்டவங்க ஜாலியாக வீட்டில் இருக்கலாங்க, அழைக்கப்பட்டவங்க ஜாலியாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதே ஏதோ ஒரு மூலையில் தம்பி நான் அழுகிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன் தம்பி, எங்கே போனாலும் அழுகதான், படுக்கை அறைக்கு போனால் அழுக, ஏதோ சமையல் அறைக்கு போனால் அங்கேயும் அழுக, யாரும் இல்லாத இடமா பார்த்து அங்கேயும் அழுது கொண்டு இருக்கிற தாவீதுக்களே, கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டா. கொஞ்ச நேரமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரமாக வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் அப்பா நான் அவமானமாக்கப்பட்டதற்கு இதுதான் காரணமா? நான் அவமானமாக்கப்பட்டதற்கு இதுதான் காரணமா? இன்றைக்கு நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், அநேகராய் இழிவாய் பேசப்பட்டிருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஊழியத்தை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருக்கலாம். காரணம் நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரோ, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரோ. தாவீதே ஏதோ ஒரு மூலையில அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரம் உன்னை நோக்கி வரும், தேவனுடைய கரம் உன்னை நோக்கி வரும். ஓ மோசேயே திக்குவா என்று நீ உளறி கொண்டிருக்கலாம், இல்ல தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீ அல்லவா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீ அல்லவா. அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். ஆமாம், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆமாம், அப்படியே நம்ம எளிமை நின்று ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே முடிந்தவர்கள் மாத்திரம் எளிமை நிலுங்க பார்க்கலாம். முடிந்தவர்கள் மாத்திரம் எளிமை நின்று அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், தேவனினோடு கூட பேசினார், தேவனினோடு கூட இடைப்பட்டார்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்கள் மாத்திரம் அவரோடு பேச ஆரம்பிங்க, அவரோடு பேச ஆரம்பிங்க, அவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், ஆகாரை போல வனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கலாம். காண்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு, காண்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு. இன்னைக்கு உலகத்தினால் அற்பமாக எண்ணப்பட்ட ஸ்தானத்தில் உங்க வைத்திருக்கலாம். உலகம் உங்களை அற்பமாக எண்ணலாம், உலகம் உங்களை பற்றி குறை சொல்லலாம், உலகம் உங்களை இழிவாய் பேசலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம் நீங்களே, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான முத்திரை மோதிரம் நீங்களே. சிலர் உங்களை பற்றி அவமானமாய் பேசும் பொழுது நினச்சிக்கோங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே. நினைச்சுக்கோங்க, யார் யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினாங்களோ, முகமுகமா யாரெல்லாம் உங்களை பத்தி இழிவாய் பேசினாங்களோ, நினைச்சுக்கோங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான், அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் உங்கள் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். கடைசியாக 2 கரத்தை உயர்த்தி, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவது. சொல்லுங்க, ஏசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை,
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் சொல்லுவோம், கைவிடப்படுவதில்லை. அவர் நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் ஒருபோதும் அவர் உங்களை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும்